Peppers Entertainment Television. Turn on the heat. Hi, hello and welcome. இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல டிஷ் பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலா வந்து பீட்ரூட் ரைஸ். பீட்ரூட்டை வந்து பல டிஃப்ரெண்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பீட்ரூட், சோம்பு, ஒயிட் ரைஸ், உப்பு, சிவப்பு மிளகாத்தூள், ஆலிவ் ஆயில், லெமன். எனிவேர் டவுன் சவுத் போனீங்கன்னாக்கா பீட்ரூட் வச்சு பொரியல் நம்ம அதை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புலாவ் பேட்டர்னில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஆலிவ் ஆயில் தான். அது இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன வரிசையில் அதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம் உங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் வந்து இந்த சோம்பு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வந்து பீட்ரூட்டை ஆட் பண்ணுறேன். இதோட வேக வைக்காத பீட்ரூட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சோம்பு வந்து பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க வந்து அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு டைஜஸ்டிவ் ஏஜென்ட். அது இதோட 2-3 நல்ல குணங்கள் என்ன. சோம்பு சாப்பிட்டீங்கன்னாக்கா மவுத் ஃப்ரெஷ் தான் ஆகும். ஆனால் அதே மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்ற சோம்பு வந்து பிளெயின் சோம்பாக இருந்தால் நோ ப்ராப்ளம். சுகர் கோட்டட் சோம்பா இருந்ததுனாக்கா ஜாக்கிரதை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாய்க்கு ரொம்ப இதமாக இருக்கும், சூதிங்காக இருக்கும். எடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா சுகர் உங்களுக்கு தெரியாமல் கிரன்னு ஏறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பீட்ரூட்டை நல்லா வதக்க போகிறோம். நம்ம பச்சை மிளகா, உப்பு. இப்போ நான் வந்து ரைஸில் வந்து உப்பு போட்டு இதனால நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நான் இன்னும் ஒரே காண்டிமெண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். இது வந்து பட்டை. ஓகே, இந்த பட்டை வந்து நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரெண்டாவது வந்து சினமன். இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து சினமன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் தால்ச்சினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பார்க், அதாவது ஒரு மரத்தோட பட்டை தான் அது. அதை தான் நம்ம வந்து பட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. வெஸ்டர்ன் இன்டர்நேஷ்னல் கியூசின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினமன் பவுடருங்கிறது வந்து ஆப்பிளை வச்சு நீங்கள் என்ன டிஷ், ஆப்பிள் பாயில் கேக் வரைக்கும் பண்ணி பனானா கேக் பண்ணா சொன்னால் இந்த சினமன் பவுடர் போட்டாக்க ரொம்ப அது ஒரு எக்ஸாட்டிக் டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஸோ அதனாலையும் கூட பிகாஸ் இது பேசிக்கலி பீட்ரூட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் இல்லையா. இதுக்கு போனாலே வந்து சுகர் பேஷண்ட்ஸ் போனாலே வந்து பூமிக்கு அடியில் விளையிறது எதுவும் சாப்பிடாதீங்கிறது தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகே, பட் ஆனால் வந்து சில விஷயங்களில் வந்து அந்த சுகர் இருக்குன்னா இருக்கு, பட் இருந்தாலும் அந்த மற்ற நல்ல குணங்கள் நம்மளுக்கு வரணும்னா அப்படி மாற்றி மாற்றி எப்படியாவது சாப்பிட்டோம்னாக்க நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் நான் அதுக்கு ஆட் பண்ண போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகான ஒரு ரெட் கலர் வருது இதில். அண்ட் இது மசாலா ஆட் பண்ணனால இது ஒரு மாதிரி ஒரு பிரியாணி மாதிரி இருக்கும், ஒரு புலாவ் மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த பீட்ரூட்டோட ஒரு அசட்டு திரிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் இருக்கும் அது. ஸோ அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உதிர் உதிராக இருக்கு. இது கொஞ்சம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சி சாப்பிடுவாங்க. சாம்பார் இல்லை காய்கறி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விட்டு பாருங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாய் வந்து ரொம்ப அழகாக வந்து கலரில் இந்த கலரில் மாறாமல் அப்படியே அதோட கலரை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு.
இது ரொம்ப நல்ல ஒரு கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷனாக இருக்குது. அண்ட் இந்த ஆலிவ் ஆயில் போட்டதும் வந்து உங்களுக்கு நியூட்ரியன்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நல்ல, அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆலிவ் ஆயில் பற்றி என்ன அப்படின்னாக்க வந்து ஆலிவ் ஆயில் வந்து அந்த ஒரு ஹோல் பாடி ஆஃப் த டிஷ் இருக்கு இல்லையா, அதை நல்லா ரீட்டைன் பண்ணும். இப்போ வந்து இது அஃப்கோர்ஸ் ஆலிவ் ஆயில் எண்ணெயோட ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுது. ஒரு டிஷ்ஷை நம்ம பண்ணும்போது அது ஒரு முழுமையான ஒரு ஃபீல் கொடுக்கறது வந்து ஆலிவ் ஆயில், வேற எந்த ஆயிலுமே கிடையாது. அண்ட் அந்த ஒரு எண்ணெய் கசிகிற வாடையோ இல்லை ஒரு எண்ணெய் கரிக்கிற வாடையோ எதுவும் ஆலிவ் ஆயிலில் வராது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து கிரீக் நாட்டிலையும் இட்டலிலையும் அது வந்து லிக்விட் கோல்டு அப்படின்னு வந்து நீங்கள் நெட்லேயே கூட அதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு பிரசித்தியான ஒரு நியூட்ரிட்டிவ் ஃபேக்ட் ஆன் ஆலிவ். இப்போ பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதோட ஸ்வீட்னஸ் வந்து கியூபாலெலாம் வந்து பீட் சுகர் தான் பிரதானமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. நம்ம ஊரில் அஃப்கோர்ஸ் சுகர் கேன், பட் ஆனால் வந்து அங்கே பீட் சுகர் வந்து ஸோ அவ்வளோ சுகர் இருக்குங்கிறது வாஸ்தவம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கனாக்க வந்து பீட் ஜூஸ் எடுத்து, பீட்ரூட் ஜூஸை எடுத்து அதை கேக் செய்யும்போது அதை ஸ்வீட்டனருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நாட் ஓன்லி ஸ்வீட்னர் ப்ளஸ் அ பியூட்டிஃபுல் ரெட்டிஷ் கலரும் வந்துடும் அதுக்கு. ரெண்டாவது இல்லைனாக்க வந்து அதை ஒரு சிரப்பாக கன்வெர்ட் பண்ணி, சிரப்புனா நல்ல ஒரு சுகர்லாம் இன்னும் கொஞ்சம் சுகரை ஏற்றி அதை வந்து ஒரு நல்ல ஒரு ஹனி மாதிரி அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுறாங்க அதை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ பீட்ரூட் வந்து அந்த சுகர் பார்ட் ஒன்று தான் வந்து கொஞ்சம் இருக்குது, பட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் நீங்கள் சாப்பிட்றது இவ்வளோண்டு நம்ம இப்போ இது வந்து ஒரு சர்விங் வேர் 4 people கேன் ஷேர் ஆர் அட்லீஸ்ட் 3 people கேன் ஷேர் 1 லேடில் இல்லையா. ஒரு கப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றது வந்து இப்போ நான் இதை துருவினது வந்து ஒரு பீட்ரூட் இருக்கும், அந்த ஒரு பீட்ரூட் மட்டும் சாப்பிட்டா மேபி உங்களுக்கு சுகர் அதிகமாகும். பட் ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட போகிறது இவ்வளோதான், இல்லை மேபி ஈவன் லெஸர் தன் தட், ஏன்னா 3. ஸோ அப்படி செய்யும்போது வந்து அதை மிக்சடாக நம்ம சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கம்மியான அளவு போர்ஷன் தான் சுகர் வரும், ஒன்லி வெரி லெஸ் ஆஃப் த ஸ்வீட் வெஜிடபிள். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை தைரியமாக சாப்பிட்லாம். அதுக்கு தான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இதுக்கு நான் இருக்கேன் சினமனோட ஹர்புன்னு அதில் போட்டனால உங்களுக்கு அதுவும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் டிஷ் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சாப்பிடணும்னு தோணும் அண்ட் ஆசையாக வரும். இப்போ வந்து நான் இதுக்கு லெமன் ஜூஸும் எடுத்துருக்கிற லெமன் வந்து சிம்பிள் ரெகுலர் லெமன் தான், உங்கள் வீட்டிலலாம் கிடைக்கக்கூடிய ஒரு லெமன் தான் அது. ஸோ இதை வச்சு நான் லெமனோட இந்த 2 சைடு இருந்ததுன்னா இப்படி வெட்டாமல் நான் வந்து இது இந்த வாகலாம் வெட்டிக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு ஐ கேன் எஸ்கேப். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தாக்க நீங்கள் இப்படி ஸோ இதை வந்து வைக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக லுக் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு அப்பிடைசிங்னா அதை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணல இல்லையா. நீங்கள் லஞ்ச் எதுக்கு வைக்கிறீங்க, லஞ்ச் வந்து அவங்க அப்படியே கபகபான்னு சாப்பிட்டுட்டு காரிட வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வந்துச்சுன்னா நம்மளுக்கே நம்ம பண்ணினா எஃபர்ட்டும் போச்சே, நம்ம சாப்பிடவும் இல்லையே யாரும் அப்படிங்கிற இருக்கும் இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரெசென்ட் பண்ணி அனுப்புங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ இந்த லெமனை வந்து நீங்கள் இமீடியட்டாக அவங்க ஆர்டர் பண்ணணும்னு கொடுத்துடலாம். பட் ஆனால் வந்து கொஞ்சம் அமைதியாக ஆஃபீஸில் சாப்பிட முடியும்னா இந்த மாதிரி வெஜ்ஜஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுங்க அது. ஸோ இதை வந்து நான் அதை மேலே அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைஸை நான் அப்படியே நான் வைக்க போகிறேன் சைடு. மேலே வந்து கொஞ்சம் நம்ம கலருக்கு மல்லி நம்ம தூவலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன் ஆல்சோ. நான் சொன்ன மாதிரி பீட்ரூட்டில் வந்து இருக்கிற நியூட்ரிஷன் ஃபுல்லாக நம்ம இதில் கொண்டு வந்துட்டோம். அண்ட் ஆல்சோ அண்ட் ரைஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது,
அண்ட் ஸ்வீட்னஸ் வந்து ஒரு லைட் ஸ்வீட்னஸ் அஃப்கோர்ஸ் பீட்ரூட்டில் இருக்கும். அது நம்ம சில்லி பவுடர் வச்சு நம்ம காம்பன்சேட் இருக்கோம். க்ரீன் சில்லிஸும் போட்டிருக்கோம். இந்த கேப்சைசின் இன் சில்லிஸ் அண்ட் ரெட் சில்லி பவுடர் இது எல்லாமே வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் நியூட்ரிஷன் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே. இதுவுமே நம்ம மசாலாக்கள் யூஸ் பண்ணுறதால எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ளேவர் ரூட் ஒன்று தனியாக இருந்தாலும் ஒரு நியூட்ரிட்டிவ் ரூட் ஒன்று தனியாக இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு உங்களோட ஷோவில் வந்து நான் பீட்ரூட் ரைஸ் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து பீட்ரூட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இல்லையா, ரொம்ப பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து இதுக்கு வந்து ஒரு டக்கர் கொடுக்குற மாதிரி இன்னொன்று நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எரிசேரி செய்ய போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு கேரளா டிஷ். இந்த எரிசேரி வந்து இதுலேயும் வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட் நல்லா இன்க்ரீடியன்ட் தான். இதுவும் வாழைக்காய், தேங்காய் இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ் இதில். பட் எனிவே ஒரு நாள் யூ கேன் லெட் கோ அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் ஆக்சுவலி என்னன்னாக்கா நீங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி பண்ணினா நெக்ஸ்ட் டேஸில் நீங்கள் திருப்பி கண்ட்ரோலுக்கு வந்துடணும். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னாக்க வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் போய் வெளியில் சாப்பிட்டுட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டு நம்ம அடுத்த நாள் இம்மீடியட்டாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. அது இந்த 1 வீக்குக்கு சைக்கிள் போகும். அதுக்கப்புறம் பை த டைம் இல்லை நம்ம வந்து இப்படி ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்ப நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி பேக் டு ஸ்கொயர் அதுக்குள்ளே 2-3 கிலோ ஏறிடும். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ஸோ டிஃபிகல்ட். ஸோ ஒரு வில் பவர் டிப் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா அந்த நெக்ஸ்ட் டே கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ என்னைக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் வந்து 2 போர்ஷனாக 1 போர்ஷனாக லிமிட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். மஞ்சத்தூள், வாழைக்காய், தேங்காய், கருவேப்பிலை. முதல்ல வந்து நான் வந்து வாழைக்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீசஸாக சாப் பண்ணிட்டீங்கன்னாக்கா வந்து மைக்ரோவேவில் செய்கிறதும் ஈஸி, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிறதும் ஈஸி, கேஸும் உங்களுக்கு நல்லா சேவ் ஆகுறது உங்களுக்கு நான் தெரியும். இதை வந்து நான் சொன்னாக்க நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படிங்கிறனால தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாழைக்காய், ஒரு பெரிய வாழைக்காய் இல்லைன்னா சின்ன வாழைக்காய் இருந்தால் எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அதில் கிராமங்களில் வாழை மரங்கள் அவங்க வீட்லேயே வச்சுருக்கலாம், வாழை தோட்டங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா கார்டன்ஸ் இருக்கிற வீடுகளில் வந்து அவங்க ஒரு கிச்சன் கார்டன் வைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த கிச்சன் கார்டனில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாழைக்காய் வந்து டக்குன்னு ரொம்ப பிஞ்சு ஸ்டேஜில், அதாவது ரொம்ப ஒரு கச்சை எடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து சுகர்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அண்ட் சுகர் அந்த சென்ஸ் தட் ஸ்டார்ச் வாழைக்காயில் என்ன அப்படின்னாக்க இதில் இருக்க ஸ்டார்ச் வந்து ரொம்ப ஹெவி ஸ்டார்ச். இந்த ஹெவி ஸ்டார்ச் பேரண்ட் தான் வந்து வாழைப்பழமாக மாறுறதுனால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வாழைப்பழத்தை கண்டும் பயப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அண்ட் சுகரும் அதிகமாக ஆயிரும். இந்த கார்போஹைட்ரேட் மாவுத்து அப்படியே உங்களுக்கு சுகராக மாறிடுறதுங்கிறது தான் அதுதான் அடிப்படை கருத்து. ஸோ இந்த அடிப்படை கருத்து வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க, கிரிக்கெட் மேட்சஸ் போகிறாங்க, அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே வருது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரேடியாக அவங்க பட்டர் சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் கொடுக்காம நீங்கள் ஜஸ்ட் வந்து 2 வாழைப்பழத்தை வந்து நீட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு குழந்தைங்களுக்கும் கூட வந்து ஒபிசிட்டி ஜீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒபிசிட்டி ஜீனை வந்து நம்ம டெவலப் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆஸ் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பட்டர் கொடுத்து நெய் கொடுத்து ஸ்பூனாக நெய் அள்ளி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணினா குழந்தைங்களுக்குமே அது லைக் டேக்கிங் டைம் பாம் அவங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நாள் படம் வந்து அவங்களுக்கும் இப்படி நல்லா ஓவர் ஈட்டிங் சாப்பிட்டு வயத்தை நல்லா பெருசாகிற மாதிரி ஒரு பழக்கம் கொடுத்துட்டாக்க அவங்களால பின்னாடி வந்து ரொம்ப அவங்க சஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப வெயிட் ஏறி அண்ட் இமீடியட்டாக டீனேஜ் அப்புறம் அவங்களோட ஒரு கான்ஃபிடென்ஸும் போயிடும், ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்காது சேரும்போது. ஸோ அதனால் வந்து எஸ்பெஷலி கேர்ள் ஆர் பாய் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக ஒரு மாடரேட் லெவல்ஸாக நம்ம ஃபுட் நம்ம கொடுத்துக்கிட்டாக்க இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் ஹெல்தி ஃபார் தெம். அண்ட் ஆல்சோ நல்லா சொல்லிக்கிற மாதிரி குட் ஹேபிட்ஸ் நம்ம சொல்லிக்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிள் ஈட்டிங் ஹேபிட்ஸும் நம்ம சொல்லணுங்கிறது நம்ம பேரண்ட்ஸோட ஒரு முக்கியமான ஒரு. சார் நம்ம இப்போ வந்து இந்த வாழைக்காயை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மஞ்சப்பொடியை ஆட் பண்ண போகிறேன்.
இது வெந்துட்டு இருக்கும்போது மிக்ஸி என்னென்ன அரைச்சி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 2 கரண்டி தேங்காய் இருக்கும், 2 கரண்டி அளவுக்கு தேங்காய். ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் இது இவ்வளோ வேண்டாம், நான் குறைச்சல் தான் போட்டுப்பேனாலும் நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு இந்த எரிசேரி வந்து இப்படி கொஞ்சம் நல்ல திக் அண்ட் ரிச்சாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். அண்ட் நம்மளுக்கு ஒரு கார்போஹைட்ரேட் கிரேவிங் இருக்கும்போது நம்ம இப்படி போட்டு நல்லா ஹாட் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபீல் லைக் டேக்கிங் லைக் திஸ். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ இது அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா தேங்காய் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு வந்து இன்னும் கம்மி தேங்காய் போடணுன்னாக்குள்ள நீங்கள் இதோட ½ அமௌண்ட் கூட போட்டுக்கலாம். எரிசரி இப்போ மிளகு இருந்தாலும் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் மிளகு தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ குறிப்பு என்னன்னாக்கா மஞ்சத்தூள் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இதோட ஜென்ரல் கலர் வந்து ஒரு கிரேயிஷ் கலராக தான் இருக்கும். நான் வந்து இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணனால ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மஞ்சத்தூள் இருக்கிற மாதிரி ரொம்ப ஆட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா கட் ஆகுது. ரெடி. ஓகே, ரிமைனிங் வந்து இந்த ஹீட்லேயே அப்படியே ரெடி ஆகிக்கும். இப்போ நான் வந்து மிக்சியில் ஆட் பண்ணின இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெப்பர் அண்ட் தேங்காய் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த தேங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் இதை வச்சு நம்ம எப்படி மசாலா க்ரியேட் பண்ணி இதை ஆட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து மசாலா மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வந்து பெப்பரில் என்ன பெப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து எடுத்துக்கிறது பெப்பர் பவுடர். நீங்கள் வந்து கருப்பு பெப்பர் எடுத்துக்கலாம், வால் மிளகு எடுத்துக்கலாம், ஒயிட் பெப்பர் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா குழகுலான்னு ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் வர மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சச் அ நைஸ் பேஸ்ட், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து இதை இந்த வாழைக்காய் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து நல்ல ஒரு கொதி வந்துக்கிட்டோம். ஸோ இது வந்து இப்படி நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இந்த பக்குவத்தில் வந்து நம்ம இதை தாளிக்கணும். ஓகே, I'm going to add the same olive oil இதுக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம் அதுக்கு. அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு இதுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உளுத்தம்பருப்பும் என்ன, உளுத்தம்பருப்பு கிடையாது, வந்து ப்ரோட்டீன் ஆக்சுவலாக. கடுகு வந்து ஒரு டைஜஸ்டிவ். அண்ட் தென் கம்ஸ் ரெட் சில்லி. ரெட் சில்லியில் நல்லா அந்த மிளகு காரத்துக்கு நல்ல ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இந்த மிளகா விதையை போட்டு நம்ம தாளித்து எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை, கரி லீவ்ஸ், கிங் ஆஃப் டைஜஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடுறேன். பிரமாதமான ஒரு ஃப்ளேவரிங். அண்ட் ஆக்சுவலி ஐ ரியலி ப்ரிஃபர் சவுத் இண்டியன் கியூசின். எனக்கு வந்து ஏன்னா சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருக்கும். தாளிச்சிடலாம் அதை. ஸோ கொஞ்சோண்டு பீட்ரூட் புலாவ் அண்ட் கொஞ்சோண்டு எரிசேரி அழகாக ஒரு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் இட் வில் பி வெரி நைஸ் அண்ட் என்ஜாய் யுவர் லஞ்ச் டுடே. பீட்ரூட் புலாவ்
கடாயில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு, துருவின பீட்ரூட், க்ரீன் சில்லி, சால்ட், சில்லி பவுடர் அண்ட் பட்டையை ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதங்கி வரும்போது ஆட் ஒயிட் ரைஸ், நல்லா பெரட்டி சர்வ் பண்ணும்போது லெமன் ஜூஸ் அண்ட் கொத்தமல்லி டெக்கரேட் பண்ணி பரிமாறுங்க. எரிசேரி வாழைக்காய் அண்ட் வாட்டர் போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இதோட மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். தேங்காய், பெப்பர் பவுடர் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஸ்மூத்தாக. வெந்த வாழைக்காவோட இந்த மிக்ஸி மசாலா ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ரெட் சில்லி, கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் அழைத்து கமகமன்னு சாப்பிடுங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பீட்ரூட் புலாவ் அண்ட் எரிசேரி yummiest காம்பினேஷன் எவர் பாசிபிள் ஆன் எர்த். கட்டாயம் செஞ்சு பாருங்க. அண்ட் ஐம் ஷூர் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ஸ். உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரிட்ஜை நீங்கள் திறந்தா இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா, டக்குன்னு போட்டு கிளறி கொடுங்க. ரைஸ் வந்து மார்னிங் நைட்லேருந்து எப்படா இதை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் அக்கம்பனி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் டூ ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்க ஏதாவது லோ கேலரி மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் இதோட சேர்த்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா பச்சை வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் சிம்பிளாக வேர்க்கடலைன்னா அதையும் மேலே அப்படியே தூவி போட்டு சாப்பிட்டோம்னாக்க பிரமாதமாக இருக்கும். So definitely do give it a try. Till we meet next